லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டிரெக்டர் விஜய் இயக்கியிருக்கக்கூடிய மிஷன் சாப்டர் 1 திரைப்படம் ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு புகழேந்தி நம்மோடு தொலைபேசி வாயிலாக நின்றிருக்கிறார். சார் வணக்கம். கடந்த முறை தனி நீதிபதி இந்த தடை விதித்தப்பவே நம்ம பேசி இருந்தோம் சார். அடுத்து நாங்க அப்பீல் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அமர்வு பெஞ்சும் அந்த தடை தொடரும் அப்படின்னு தான் உறுதிப்படுத்தி இருக்கு. அடுத்ததான் என்ன பண்ண போறீங்க? அதாவதுங்க, நீங்க டீப்பா கவனிக்கணும். இப்ப நான் கவனிச்சேன், தந்தை பெரியார் சொல்லுவாரு, கருப்பு கோட்டை போட்டது பொய் சொல்றதுக்காக இல்லை அப்படின்னு சொல்லி, தேர்தல் ஆணையம் கொடுத்துருச்சுன்னு சொல்லி எனக்கு முன்னாடி பேசினவர் எவ்வளவு பெரிய ஒரு பச்சை பொய்ய சொல்றாரு. எந்த தேர்தல் ஆணையம் எப்ப கொடுத்துச்சு? இப்ப கோர்ட் வழக்குமன்ற போராட்டங்கள் தான் தொடர்கிறது. எந்த தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் பண்ணிடுச்சு, கொடுத்துருச்சு, எங்களுக்கு ரெட்டை எலெக்ஷன் கொடுத்துருச்சு, ஓபிஎஸ் நாசம் பண்ண போறாரு அப்படின்னா என்ன இருக்கு அதிமுக நாசம் பண்றதுக்கு? ஆல்ரெடி எடப்பாடி குரூப் இந்த குரூப் நாசம் பண்ணியாச்சு. அவர் சொல்றாரு ஓபிஎஸ் நாசம் பண்ண போறாருன்னு. அது நாசமா போச்சு. இப்ப அது எப்படி மீட்டெடுக்கிறதுங்கிறது தான் பெரிய போராட்டமா இருக்கு நமக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப கொடுத்திருக்க தீர்ப்பை நான் விலக்கி சொல்றேன் பாருங்க. நான் உடனே எங்களுடைய லாயர்ஸ் மற்றவங்களோடையும் பேசிட்டேங்க. என்னன்னா, இதை டிஸ்மிஸ் பண்ண அதே நீதிமன்றம் பெஞ்சு சிங்கிள் பெஞ்சில் போய் அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க, கவுண்டரை ஃபைல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கு. வேற எதையும் அவங்க சொல்லலைங்க. அதை 1-9 பண்ணி அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து ஒரு பொய்யான தகவலை கொடுக்கறதுல நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இல்ல, நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன் சார். இப்போ உங்கள் தரப்புல நியாயம் இருக்குமே, ஆனால் ஒரு அமர்வுலையாவது அவங்க அது குறித்து கணக்கில் எடுத்து கொண்டிருப்பார்கள் அல்லவா? தடை தொடரும் தொடர்ந்து உங்களுக்கு தீர்ப்பு வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிக்க வைக்குது இல்லையா? இது ஒரு பின்னடைவா பாக்கலையா நீங்க? நான் உங்களை அழகா ஒரு கேள்வி கேட்கிறேன், பை சொல்லுங்க. இந்த ஸ்டே எக்ஸ்டன் ஆச்சா இல்ல? இந்த தடையை கொடுத்த அந்த சிங்கிள் பெஞ்ச் தடையை எக்ஸ்டெண்ட் பண்ணிச்சா, கண்டினியூ பண்ணிச்சாங்க? நிறுத்தியாச்சு. தடையை எக்ஸ்டெண்ட் பண்ணலையே, கண்டிஷனை போட்டு நிறுத்தி வச்சிருக்கு. அப்புறம் எப்படி இவங்க தடை நீடிச்சதுன்னு சொல்லி பெஞ்ச் சொன்னதா ஒரு பொய்யை ஏன் சொல்றாங்க? அவங்க அதிமுக வழக்கறிஞர்கள் 3 பேர் பேசி இருக்கிறார்கள் சார். அவங்க அவ்வளவு கான்பிடென்டா பேசுறாங்க. நீ அடுத்து தனி நீதிபதியிடம் முறையிடும் போது நீங்க என்ன வாதங்களை வைப்பீங்க? அங்க என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், ரொம்ப ஈஸி. இதுல இதே ஜட்ஜு ஜஸ்டிஸ் மகாதேவன் கேட்டார் ஓபன் கோர்ட்ல. இது எலெக்ஷன் கமிஷனோட ஜூரிடிக்ஷன், தேர்தல் ஆணையத்தினுடைய விஷயத்துல நீங்க எப்படி தலையிடுறீங்கன்னு கேட்டாரா இல்லையா? அப்ப இப்ப டிஸ்மிஸ் பண்ணி அந்த கோர்ட்டுக்கு போக சொல்லியிருக்காரு. டிஸ்மிஸ் பண்ணவர் அப்படியே விட்டு இருந்தாருன்னா நீங்க சொல்றது கரெக்ட். இது தேவையில்லை, இந்த கேஸ் நீங்க அங்கேயே போய் முறையிடுங்கன்னு சொல்லி அந்த ஆர்டர் போட்டாரு. அந்த ஆர்டரை வாங்குறதுக்கு தான் எங்க போனோம். எங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு சிங்கிள் பெஞ்சு, திரும்பி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம் பிரேயர்ல. சரி சார், புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து நீங்க தனி நீதிபதியிடம் முறையிடலாம். சுப்ரீம் கோர்ட்லயும் நீங்க அப்பீல் பண்ணிருக்கீங்க. பார்க்கலாம் அடுத்த நகர்வுகள் என்ன அப்படின்ட்டு. நன்றி திரு புகழேந்தி, இணைப்பில் பேசுறீங்க. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டிரெக்டர் விஜய் இயக்கியிருக்கக்கூடிய மிஷன் சாப்டர் 1 திரைப்படம் ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.